ஹாய், ஹாப்பி மார்னிங். ஸோ போன வீடியோவில் நம்மளோட ப்ராக்டிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் எத்தனை சென்டென்ஸ் நம்மளால் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத வீடியோவாக பார்த்தோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரி, நான் பேசுகிறது 100% கரெக்ட் தானா? அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்? பிகாஸ் வி ஆல்வேஸ் ஹேவ் டவுட்ஸ். am I ஸ்பீக்கிங் கரெக்ட்லி? நான் கரெக்டாக தான் பேசுகிறேனா? இந்த வடிவேலை கேட்பான்ல, வடிவேல்கிட்ட ஒரு ஆள் கேட்பார்ல, நான் சரியாக தான் பேசுகிறேனா? அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு பக்ஷிக்கு நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும், நான் கரெக்டாக தான் பேசுகிறேனா, தப்பாக பேசுகிறேனா? அது எப்படி 100% கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம பேசுகிறது கரெக்டுன்னு? அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஆர்டரில் பேசினா நம்ம பேசுறது கண்டிப்பாக கரெக்டு தான். ஸோ நீங்கள் பிகினர், அதாவது இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இங்கிலீஷில் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதே இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா, ஒரே ஒரு டிப் தரேன். அதாவது இப்போதைக்கு ஐ எம் வாக்கிங், ஐ எம் கோயிங், அந்த மாதிரி அந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் இல்லாமல் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு லைஃப் டைம் ப்ராக்டிஸிங்க்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது என்னோட செகண்ட் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ரெஸ்பான்ஸ். உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட சப்போர்ட் எல்லாமே தான் அடுத்த வீடியோவுக்கு என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பேசுனீங்கன்னா, இந்த ஆர்டரில் உங்களோட இங்கிலீஷ் இருந்ததுன்னா உங்கள் இங்கிலீஷ் 100% கரெக்ட். அதுக்கு நீங்கள் யார்கிட்டையுமே அதை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு டிப் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஐஎன்ஜி, ஐ ஆம் பையிங், ஐ ஆம் கோயிங், இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சிம்பிளில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர், என்ன ஸ்ட்ரக்சர் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது தமிழில் அந்த ஆர்டருக்கும் இங்கிலீஷில் இருக்கிற அந்த ஆர்டருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துடலாம். அதாவது செயலை செய்தவர் முதல்ல வரணும். அந்த செயலை செஞ்சவர் நீங்களாக இருந்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது தான் முதல்ல வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச செயல். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐ கோ. ஐஎன்ஜி மட்டும் இப்போதைக்கு போடாதீங்க. ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் சீரீஸ் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதாவது தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், இது கேள்விக்கான பதில், தட் இஸ் ஆன்சர் டு த கொஸ்டின். இந்த லாஜிக் அப்படிங்கிறது வில் ஹெல்ப் யூ டு ஸ்பீக் கரெக்ட்லி இன் எவ்ரி டைம். ஒவ்வொரு தடவை நீங்கள் பேசும்போதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செயலை செய்தவர் முதல்ல வரணும், செயல் அடுத்து வரணும், கேள்விக்கான பதில் கடைசியில் வரணும். ஸோ நீங்கள் தான் செயலை செஞ்சீங்கன்னா ஐ, நீங்கள் என்ன செய்றீங்க? டாக் டு யூ. யார்கிட்ட பேசுகிறீங்க? டு யூ. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் உங்கள் இங்கிலீஷ் வருது அப்படின்னா உங்கள் இங்கிலீஷ் 100% கரெக்ட். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன் நம்ம ஐஎன்ஜி யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறுபடியும் மிரர் ப்ராக்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கோங்க. ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஸோ நேற்றுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க பாஸ்ட் டென்ஸில். நான் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இதில் எவ்வளோ தூரம் சொல்ல முடிஞ்சுது, அதாவது செயலை செய்தவர், ஓகேங்களா, அது நீங்கள் தான். ஸோ ஐ, அண்ட் தென் நீங்கள் என்ன செஞ்சீங்க அது மட்டும்தான், அடிஷ்னலாக ஐஎன்ஜி இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் கேள்விக்கான பதில். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஐ ப்ராக்டிஸ். சரி, எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? வை டு வி ப்ராக்டிஸ்? டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஐ ப்ராக்டிஸ் டு பெர்ஃபார்ம் பெட்டர். ஸோ கேள்விக்கான பதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளோட இங்கிலீஷ் 100% கரெக்ட், அதில் எந்த கிராமர் மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எத்தனை சென்டென்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சுது, அது நேற்றை விட 1 ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய அப்ளாஸ்.
ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ் எவ்ரி டே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.